கார்த்திகை தீபம் சீரியல் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆனந்த் அந்த ரம்யா விஸ்வநாதனை பற்றி சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு பொம்பளை ஹிட்லர் மாதிரி, அவங்கக்கிட்டலாம் வந்து கார்த்தியால் ரொம்ப நாளைக்கெல்லாம் தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க கம்பெனியில் எப்படி நடந்துப்பாங்க அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க கம்பெனிக்குள்ளே போகும்போது ஒரு லேபர் வந்துட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து முறைச்சிக்கிட்டே நின்றுட்டுருக்காங்க. யார் கூட இவ்வளோ நேரம் ஃபோன் பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு கேட்க, என்னோடய ஒய்ஃப்க்கு வந்து டெலிவரி மேடம், ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம், அவங்கக்கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நினச்சிட்ருக்கீங்க நீங்கள் இங்கே வேலை செய்கிற 8 மணி நேரத்துக்கு தான் நாங்கள் சம்பளம் கொடுக்குறோம். இங்கே உங்களோட பர்சனல் வேலையெல்லாம் பார்க்கக்கூடாது, இங்கே வந்தால் ப்ரொடக்ஷனை பற்றி மட்டும்தான் யோசிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமேல் வந்து யார் கையிலையும் ஃபோன் இருக்கக்கூடாது, எல்லாருக்கிட்டே இருந்து ஃபோனை வாங்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ப்ரொடக்ஷன் ரிப்போர்ட் எல்லாம் கேட்குறாங்க. கேட்டுட்டு என்ன இது நேற்று ரொம்ப ப்ரொடக்ஷன் லோவாயிருக்கே, எதனால் அப்படின்னு கேட்க, இல்லை மேடம் லேபர் கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. லேபர் இல்லைன்னா புதுசாக ஆள் எடுக்க வேண்டியது தானே, எப்படி ஒரு காரணத்தை வந்து சொல்லிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க மேடம் உடனே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்ல, அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சரி இப்போ ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாக இருக்குது, அதை காம்பன்சேட் பண்ணுற மாதிரி இருக்கிற லேபர்ஸை வந்து ஓவர் டைம் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்படி எல்லா விஷயத்தையும் சொல்லி அவள் அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருப்பாள். கார்த்திலாம் அவகிட்ட வந்து வேலை செய்யறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஐஸ்வர்யா வந்துட்டு நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது நல்லா தான் இருக்குது, ஆனால் அவங்க கார்த்தியை வந்து லேபராக வந்து சேர்த்துப்பாங்களான்னு அப்படின்னு கேட்குறாங்க. நான் தான் சொன்னேன்ல, அவள் என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, அதனால நான் சொன்னால் கண்டிப்பாக கேட்பா அப்படின்னு சொல்லி உடனே ரம்யா விஸ்வநாதனுக்கு வந்து கால் பண்ணி பேசுகிறாங்க. இந்த மாதிரி என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு வேலை வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டவங்க, என்ன இது உங்கள் கம்பெனியில் இல்லாத வேலையா, என்கிட்ட வந்து கேட்குற அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அவன் என்னோடய ஃப்ரெண்டு, அதனால் என் கம்பெனியில் வேலை செஞ்சால் கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துப்பான்னு தான் பார்க்குறேன், உங்கள் கம்பெனியில் லேபராக வந்து சேர்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல, சரி அப்படியே நாளைக்கு காலையில் 9 மணிக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த கார்த்தியை வந்து காலையில் வந்துட்டு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆனந்த் எல்லோரும் வந்து பேசிக்கிறாங்க. கண்டிப்பாக வந்து கார்த்திகால் அந்த ரம்யா விஸ்வநாதன் கிட்ட வேலையே செய்ய முடியாது, நாளைக்கே கார்த்திகை அந்த கம்பெனிக்கு அனுப்பிடலாம் அப்படின்னு வந்து இவங்க எல்லோரும் ஒரு பிளான் போட்டுட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் தீபா வந்துட்டு கார்த்திக்காக சமைக்கிறதுக்காக வந்து காய்கறிலாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வருவாங்க. அப்போ மைதிலியும் மீனாட்சியும் வராங்க. தீபாவை பார்த்துட்டு கூப்பிட்டு பேசுகிறாங்க. என்ன தீபா, என்ன காய்கறிலாம் வாங்கிட்டு வரியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாக்கா அப்படின்னு சொல்ல, சரி என்ன காய்கறிலாம் வாங்கிட்டு வந்தா அப்படின்னு கேட்குறாங்க. முருங்கைக்காய், முருங்கைக்கீரை, முருங்கைப்பூ அப்படின்னு லைனாக சொல்லிக்கிட்டே போக மைதிலியும் மீனாட்சியும் சிரிக்கிறாங்க. என்ன தீபா இது எல்லாமே முருங்கைக்காய் ஃபேமிலியிலே வாங்கிட்டு வந்திருக்கே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு தீபா வந்துட்டு, ஆமாம் அங்கே கடையில் அதுதான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேரும் வந்து மாற்றி மாற்றி சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போது தீபா வந்துட்டு, என்னக்கா ஏன் இப்படி சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ உனக்கு எதுவுமே தெரியாதா, உனக்கு பாட்டு மட்டும்தான் தெரியுமா அப்படின்னு சொல்லி, அக்கா என்னக்கா சொல்லுங்கக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மீனாட்சி வந்துட்டு தீபா காதில் வந்து சொல்கிறாங்க, அக்கா எனக்கு இதெல்லாம் தெரியாது, நீங்கள் இதுக்கு போய் எப்படிலாம் கிண்டல் பண்ணி சிரிக்கிறீங்க, நீங்கள் ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்ல, என்ன தீபா நான் உண்மையை சொல்கிறேன் அதுக்கு போய் மோசம்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி சிரிச்சிட்ருக்காங்க. அப்போது அபிராமி வந்து அங்கே வராங்க. என்ன என் மருமகளை எதுக்காக கிண்டல் பண்ணி சிரிச்சிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்க, அது ஒன்றும் இல்லை, இவ எல்லாமே முருங்கைக்காய், முருங்கைக்கீரை, முருங்கைப்பூன்னு வாங்கிட்டு வந்திருக்கா, அதான் அதை சொல்லி கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்ல, என் வீட்டுக்காருக்கு கூட முருங்கைக்காய்னா ரொம்ப பிடிக்கும், கல்யாணம் புதுசில் அது செய்யலைன்னா என்னை வந்து சும்மாவே விட மாட்டார் அப்படின்னு சொல்ல, அதுக்கு திரும்பவும் மைதிலியும் மீனாட்சி சிரிக்கிறாங்க. நல்ல மாமியார் நல்ல மருமக அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க, ஏன் நாங்கள் 2 பேரும் நல்ல மாமியார் நல்ல மருமக தான், எதுக்காக இப்படி சிரிக்கிறீங்க அப்படின்னு அபிராமி வந்து குழப்பத்தோடு கேட்டுட்ருப்பாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் ஜாலியாக போயிட்டுருக்கா. அதுக்கப்புறமா வந்துட்டு கார்த்திக் வந்து காலையில் வந்து கம்பெனிக்கு போகிறதுக்காக வந்து கிளம்பி வந்துட்டுருப்பாங்க. அப்போது ஐஸ்வர்யாவும் ரியாவும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. கார்த்திக் பாவம் இந்த நம்ம கம்பெனிக்கு தான் போகிறோன்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப தெம்பாக கிளம்பி வருவான். ஆனால் இப்போது வேறு கம்பெனின்னு தெரிஞ்சால் என்ன ஆக போகுதோ தெரியல அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக கார்த்திக் வராங்க. அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லிவிட்டு கிளம்பும் போது ஆனந்த் வந்துட்டு, கார்த்திக் இரு, எனக்கு நீ வந்து நம்ம கம்பெனிக்கு போக வேண்டாம், நீ அந்த கம்பெனிக்கு போனாலே வந்து எல்லோரும் வந்து உன்னை வந்து ஒரு முதலாளியை தான் பார்க்குறாங்க, அதனால் நீ வேறு கம்பெனிக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க முதலாளியாக பார்த்தா அதுக்கு நான் என்ன பண்ணுறது, நான் ஒரு லேபராக தானே ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு
சொல்கிறாங்க. அதுக்கு ஆனந்த் வந்துட்டு நீ அப்படி தான் ஒர்க் பண்ணுற, ஆனால் அவங்க எல்லாரும் உன்னை முதலாளியாக தான் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அபிராமி வந்துட்டு ஆனந்த் நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, என்ன 30 நாளைக்கு 30 கம்பெனிக்கு அனுப்புவியா நீ? அவன் வேலையை அவன் ஒழுங்காக தானே செய்கிறான், நீ லேபராக வேலை செய்யணும்னு சொன்ன, அவன் லேபராக வேலை செய்கிறான், இதுக்கு மேலே உனக்கு என்ன வேணும், எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்ல, ஆமாம் இங்கே பாருங்கள், அவனை எந்த இடத்துக்கு போனாலும் வந்து லேபராக பார்க்காம முதலாளியை தான் பார்க்குறாங்க, அதனால தான் சொல்கிறேன் நீ வேறு ஒரு கம்பெனிக்கு போகணும் அப்படின்னு சொல்ல, அப்போது கார்த்திக் வந்துட்டு அபிராமி கிட்ட வந்து சொல்கிறாங்க, அம்மா எனக்காக நீங்கள் எதுவும் சப்போர்ட் பண்ணி பேச வேண்டாம், நான் வந்து லேபர் வேலை தான் செய்கிறேன், எங்கே போனால் என்ன அதே வேலை தானே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆனந்த் வந்துட்டு நீ இந்த மாதிரிலாம் போனால் தான் வந்து நெளிவு செல்வியெல்லாம் கற்றுக்க முடியும் அப்படின்னா சொல்கிறாங்க. இப்போ மட்டும் என்ன அவன் கற்றுக்காமல் இருக்கான், அவனுக்கு எல்லாமே தான் தெரியும் அப்படின்னு அபிராமி சொல்லிட்டு இருக்க. அப்போ கார்த்திக் வந்துட்டு அம்மா நீங்கள் எதுவும் பேசாதீங்க, சரி இப்போ நான் எந்த கம்பெனிக்கு போகணும் சொல்லு அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. ஆனந்த் வந்து அதை பற்றி சொல்லிட்டு இருப்பாங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.